அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டாப்ஸ் என்கிற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இதைத் தொடர்ந்து ஓய்வூதியம் தொடர்பாக இன்று அறிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். அதன்படி டாப்ஸ் என்கிற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அதில் பணியாளர்களின் பங்களிப்பு 10 விழுக்காடாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தகுதி பணி காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் இறந்தால் அவர்களின் ஓய்வூதியத்திலிருந்து 60 விழுக்காடு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் இனிப்புகள் ஊட்டி நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர். 23 ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோ ஜியோ, நேற்று நான் சொன்னேன், ஜாக்டோ ஜியோ இன்றோட 9 ஆண்டை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடி வைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோ ஜியோவோட ஒற்றை கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒரு அரசு பணியாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.